ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து இந்த டிஎன்பிசிஏ ஒரு ரிசல்ட்ஸ்க்கு வந்தது. ஸோ அந்த ரிசல்ட்டில் வந்து உங்களோட கம்யூனல் ரேங்க், அந்த ஓவரால் ரேங்க், பிறகு கவுன்சிலிங் இதெல்லாம் பற்றி வந்து டீட்டெயில்ஸ் நிறையா போட்டிருந்தோம். ஸோ நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ தனியாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதாவது நான் வந்து 270 மார்க்ஸ் சார், நான் வந்து 280 மார்க்ஸு, நான் வந்து இந்த ரேங்க்கு, ஸோ எனக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக செப்பரேட்ஸ் நீங்கள் எந்த மார்க் எடுத்திருந்தா, எந்த ரேங்க் எடுத்திருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் மார்க்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ மினிமம் மார்க்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ நமக்கு ஜென்ரலாக தெரியும், 2 பேப்பர் எழுதியிருப்போம். ஜிஎஸ் ஓகேவா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் எழுதியிருப்போம். ஸோ அது கூட சேர்த்து வந்து நம்ம அக்ரி பேப்பர், அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் எழுதியிருப்போம், ஓகேவா? ஸோ இந்த 2 பேப்பர் சேர்த்து வந்து நம்ம 450 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 450க்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் ப்ளஸ் வந்து நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பர், ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து 135 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸு, பிஎம்சி கேண்டிடேட்ஸு, இந்த மாதிரி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ வந்து நீங்கள் வந்து 135 மார்க்ஸ் மினிமம் எடுத்துருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், சப்ஜெக்ட் பேப்பர் 180 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ இந்த கேட்டகரியை தவிர்த்து மற்ற கேட்டகரி பீப்புள்ஸ், அதாவது பிசி இருப்பாங்களே, பிசி கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க, எம்பிசி கேட்டகரி இருப்பாங்களே, ஸோ இவங்களாம் வந்து 180 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 135 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ இது வந்து மினிமம் மார்க்ஸ். ஸோ இதை எடுத்துருந்தா தான் நீங்கள் வந்து பாஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது கீழே இருந்தால் ஃபெயில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ரிசல்ட் போட பாருங்க. ஸோ இவங்க வந்து சப்ஜெக்ட் பேப்பரில் 171 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓவரால் வந்து இவங்களோட மார்க் வந்து 235 மார்க், அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை சேர்த்து. ஸோ இவங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கு, ஸோ இவங்களோட ஓவரால் ரேங்க்கு, இவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் ஸ்பெஷலாக போட்டாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் விசுவலி சேலஞ்சராக இருப்பாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருப்பாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருப்பாங்களே, ஸோ அவங்களோட ரேங்க் கேட்டகரியில் வந்து இங்கே எத்தனாவது ரேங்க் அப்படிங்கிறத வந்து இங்கே போட்டிருப்பாங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து ரீமார்க் அப்படிங்கிறது எதுக்கு சார் அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்னேன், அந்த 180 மார்க்ஸ் கம்மியாக எடுத்துருந்தீங்கன்னா இந்த ரீமார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இவங்க 235.5 எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களை வந்து பாஸ் மார்க் தான், ஓகேவா? ஸோ 180 எடுத்திருந்தாலே போதும், பட் இவங்க 235 எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஏஓக்கு எழுதுறவங்க வந்து அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ் மேனேஜருக்கும் வந்து எலிஜிபிளுங்கிறனால ஸோ ரெண்டுக்குமே அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க், ஓவரால் ரேங்க் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் மேக், கம்யூனிட்டி மார்க்கு, ஓவரால் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு, அந்த மாதிரி மார்க்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மினிமம் மார்க்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கவுன்சிலிங் எப்படி சார், எலிஜிபிலிட்டி எப்படி சார் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு மார்க், ஓகேவா? ஸோ மார்க் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க. ஸோ அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த 135 மார்க்ஸுக்கு மேலே கம்மியாக இருந்தீங்க, 125 மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்படி 135 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ 125 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதே இது மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து 180 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும், 180 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ 180 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ நீங்களும் வந்து எலிஜிபிள் கிடையாது. 180 கீழே எடுத்துருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இது மார்க் பேசிஸ் பண்ணி நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ ஸோ அதை இது பண்ணிக்கலாம். ஸோ நேற்று வந்து நம்ம இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னோம். ஸோ அதே மாதிரி இந்த இந்த கவுன்சிலிங் எலிஜிபிலிட்டி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னோம். 165 மெம்பர்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்க. ஸோ எலிஜிபிலிட்டி நேற்று நிறையா பேருக்கு அனுப்பிட்டோம். ஸோ இந்த நிறையா பேர் இருக்கனால வந்து ஸோ ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ மார்க்ஸ் பேசிஸ் பண்ணி 135, 180 இந்த 2 மார்க்ஸ் கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. ஸோ அடுத்து ரேங்க் அப்படிங்கிறத பார்க்கணும், ஓகேவா? ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு. ஸோ இங்கே ரேங்க் என்னன்னா, ஸோ ரேங்க்ல வந்து ஓவரால் ரேங்க். ஸோ ஓவரால் ரேங்க்னா ஸோ மொத்தம் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்காங்க, மொத்தம் எத்தனை பேர், எத்தனை கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அதில் நீங்கள் எத்தனாவது ஆளுங்கிறது தான் ஓவரால் ரேங்க். கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னா ஸோ உங்களோட கம்யூனிட்டி, எக்ஸாம்பிள் பிசி, ஓகேவா? இந்த பிசி கம்யூனிட்டியில் 70 கேண்டிடேட்ஸில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் அப்படிங்கிறது தான் இந்த கம்யூனிட்டி ரேங்க், ஓகேவா? ஸோ நம்மளோட வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஸோ பிசியில் எத்தனை வேக்கன்சி, ஸோ பிசியில் எத்தனை வேக்கன்சி, எம்பிசியில் எத்தனை வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதை பார்த்தானே இப்போ பிசிக்கு எக்ஸாம்பிள் 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ இங்கே உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்ல 60 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ ஓவரால் ரேங்க்கும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஓவரால் ரேங்க் நமக்கு தேவையில்ல. ஸோ நமக்கு கம்யூனிட்டி ரேங்க் தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸில் வந்து உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே நீங்கள் ஃபிட் ஆகலைன்னா ஸோ கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. ஸோ அந்த வேக்கன்சிஸை பொறுத்து தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் அந்த வேக்கன்சிஸை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி ரேங்க் நீங்கள் 60 இருக்கீங்க, ஆனால் வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு 7 அப்படி தான் இருக்குன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட் 7 மெம்பர்ஸ்க்கு தான் வந்து சீட்டிங் அலாட்மெண்ட் போகும். ஸோ மற்றவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, மேபி கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, பட் வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வராது. அதே மாதிரி வந்து இது எப்படி கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ 60 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நம்ம அக்ரி பேப்பருக்கு வந்து 60 வேக்கன்சிஸ் இருக்குன்னா, ஸோ 1:3 மினிமம். ஓகேவா? 1:3னா 180 மெம்பர்ஸை வந்து வேக்கன்சி இது கூப்பிடுவாங்க. ஓகேவா? கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஓகேவா? அது வந்து 180 மெம்பர்ஸை கூப்பிடுவாங்க. ஸோ 180 மெம்பர்ஸை கூப்பிடுறப்ப உங்களோட ரேங்க் என்ன நீங்கள் பார்க்கணும், உங்களோட கேட்டகரிக்கு வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகுது இல்லை அதுக்குள்ளே வருவீங்களா நீங்களே ஃபிட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதுதான் வந்து எலிஜிபிலிட்டி, கவுன்சிலிங்கான எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்ஸு இதெல்லாம் வந்து. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ.